வணக்கம் அன்பர்களே. இன்றைய பதிவு 2024 வருடத்துக்குரிய வைகாசி மாத ராசி பலன்கள். இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது மேசமனையில் புதன் பகவானுடன் சுக்கிரன் கூடியிருக்க, ரிஷபமனையில் குரு பகவானும் சூரியனும் இணைந்திருக்க, அதாவது இந்த மாதம் முழுவதும் ரிஷபமனையில் சூரியன் அமர்ந்திருக்க, கன்னிமனையில் கேதுவும், இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே மனோகாரகனான சந்திரன் கடகத்தில் ஆட்சி பலம் பெற்று இருக்க, கும்பமனையில் சனி பகவான் ஆட்சி பலம் மூல திரிகோணம் பலம் பெற்றும், மீனமனையில் செவ்வாய் பகவானுடன் ராகு பகவான் இணைந்திருக்கிறது. இந்த மாதத்தில் இந்த மாதத்தினுடைய கிரக பெயர்ச்சியை பார்க்கும் பொழுது வைகாசி மாதம் 6ஆம் தேதி, அதாவது மே மாதம் 19ஆம் தேதி அன்று சுக்கிர பகவான் ரிஷபமனைக்கு பெயர்ச்சியாகி ஆட்சி பலத்துடன் வலிமையாக இருக்கப் போகிறார். அதே போல இந்த வைகாசி மாதம் 18ஆம் தேதி, அதாவது மே மாதம் 31ஆம் தேதி அன்று புதன் பகவான் பெயர்ச்சி மேசத்திலிருந்து ரிஷபமனைக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதே போல வைகாசி மாதம் 19ஆம் தேதி, அதாவது ஜூன் மாதம் 1ஆம் தேதி அன்று செவ்வாய் பகவான் மேசமனையில் வந்து அமர்ந்து ஆட்சி பலத்தோட வலிமையாக இருந்து இந்த மாதத்தில் பலனை கொடுக்க போகிறார்கள். அப்போ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மேசராசி அன்பர்களே, அஸ்வினி 4 பாதங்களையும் பரணி 4 பாதங்களையும் கிருத்திகை 1 ஆக இந்த 9 நட்சத்திர பாதங்களை உள்ளடக்கிய உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது, அதுவும் குறிப்பாக வேலை சார்ந்த விஷயங்கள், தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் பார்க்கும் பொழுது, 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் மூல திரிகோண பலம் பெற்று வலிமையாக இருக்கார். அப்போ வேலை நன்றாக இருக்கு. ஆனால் உங்களுடைய எண்ணம் செயல் சிந்தனைகளில் குழப்பங்கள் இருக்கிறது. என உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அது ராகுவோடு சேர்ந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ உங்கள் ராசிநாதன் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகளில் குழப்பங்களை விளைவித்துக் கொண்டிருக்கிறது. அதாவது கோபம் ஆக்ரோஷம் என்பது தலை காட்டக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு அமைகிறது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தில் தொல்லைகள் கொடுக்கக்கூடிய தன்மையை இருக்கிறது. ஸோ இந்த நிலை எப்போ உங்களுக்கு மாறும் அப்படின்னா, வைகாசி மாதம் 19ஆம் தேதி அன்று உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலேயே வந்து அமர்ந்து ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கிறார். அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த முதல் 15 நாட்கள் உங்களுக்கு ஒரு குழப்பம் வரக்கூடிய தன்மை, ஒரு கோபம் ஆக்ரோஷம், எதிலும் ஒரு சில தடைகள் இருக்கக்கூடிய தன்மைகளை கொடுக்கும். ஆனால் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் நல்லா இருக்கும். உங்கள் மனம் எண்ணம் செயல் சிந்தனைகள் நன்றாக இருக்கும். தொட்டது துலங்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். ப்ரமோஷன் கிடைக்கணும். இடமாற்றம் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மை. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் அந்த குரு பகவான் 10ஆம் இடத்தை பார்க்குறார், தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார் அல்லவா. தொழிலில் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறது. அதுவும் குறிப்பாக இந்த 19ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய, தொழில் வியாபாரம் வேலை சார்ந்த விஷயத்தில் நல்ல அனுகூலம் மேன்மை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. தனம் சார்ந்த விஷயங்கள், பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஏற்றத்தை தருமா அப்படின்னு கேட்கும் பொழுது, தன காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது உங்களுக்கு சிறப்பு. அதே சமயம் இந்த மாதம், அதாவது வைகாசி மாதம் 6ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த 2ஆம் இடத்து அதிபதி தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெற்று வலிமையை உட்கார்ந்திருக்கார். அப்போ தனக்காரகன் தனஸ்தானாதிபதி வலிமையாக இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் பொருளாதாரம் ஏற்றத்தன்மை கொடுக்கக்கூடிய தன்மை, ஒரு தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய
தன்மை இருக்கிறது. அதுவும் சூரியனோடு இணைந்திருக்கிறார். அதாவது 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதியோடு இணைந்திருக்கார். உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய அந்த சூரியனோட, அதாவது 9ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குருவும் சூரியனும் இணைந்து சிவராஜ யோகத்துடன் இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் நல்லவைகள் தொட்டது துளங்கும். எடுத்த காரியங்கள் ஜெயிக்கக்கூடிய தன்மை, அரசு சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தை தரக்கூடிய தன்மை, தந்தையின் மூலமாக அனுகூலங்கள், அரசியல்வாதிகளால் அனுகூலங்கள், அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அதிகாரம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தன்மை, சூரியனை போல பேசக்கூடிய தன்மை, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கக்கூடிய தன்மை, தனம், பொருளாதாரம், உங்களுடைய வாக்கு சார்ந்த விஷயங்களும் சிறப்பை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் இனிதே நடைபெறுமா அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கார். அப்போ குரு பலன் உங்களுக்கு இருக்கிறது. அப்போ குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வு என்பது சாத்தியமாகக்கூடிய தன்மை. அதே சமயத்தில் களத்திர காரகனான அந்த சுக்கிர பகவான் இந்த வைகாசி 6ஆம் தேதி வரை உங்கள் ராசியிலே இருந்து 7ஆம் இடத்தை பார்க்கிறார். திருமணஸ்தானத்தை பார்ப்பதும் உங்களுக்கு சிறப்பு. அதே சமயத்தில் வைகாசி 6ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த சுக்கிரன், களத்திர காரகனான சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக உட்கார்ந்திருக்கார். அப்போ நிச்சயமாக சுப காரியங்கள் நடந்தேறக்கூடிய தன்மை. கடந்த காலத்தில் எத்தனையோ தொல்லைகள், பிரச்சனைகள் இருந்தது, தனக்கு உண்டான ஒரு வரன் அமையிலே, எத்தனையோ இடங்கள் பார்த்தோம், சக்சஸ் ஆகலை. இந்த மாதிரியான ஒரு தன்மையில் இருந்த இந்த மேசராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த வைகாசி மாதத்திலிருந்து நல்லவைகள், சுப காரியங்கள் செய்யக்கூடிய தன்மை, குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், சகோதர சகோதரிகளுக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்ததல்லவா, என செவ்வாயும் ராகுவோடு சேர்ந்திருந்ததல்லவா. ஆனால் இந்த மாதத்தினுடைய இறுதியில் செவ்வாயும் ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால சகோதர சகோதரிகளுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், பிரிவினைகள், இந்த மாதிரியான தன்மைகள் எல்லாமே விலகக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும். குழந்தை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்? திருமணம் நடைபெற்று விட்டது, ஆனால் குழந்தை பாக்கியத்தில் தடையாகவே இருக்கிறது. நான் எத்தனையோ முயற்சி எடுத்தோம், என்னென்னமோ செஞ்சு பார்த்தோம், எத்தனையோ கோயிலுக்கு சென்றோம், எத்தனையோ ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், சக்சஸ் ஆகலை என்று வருத்தத்தில் இருக்கின்ற மேசராசி என்பர்கள் இப்போ இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை. என குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அந்த 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் அந்த குருவோடு இணைந்திருக்கார். அதாவது 5ஆம் அதிபதிங்கிறது குழந்தை ஸ்தானத்தின் அதிபதி, குழந்தை காரகனோட சேர்ந்து குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள், நல்ல செய்திகள் கொடுக்கக்கூடிய தன்மை. நீங்கள் திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் என்பது நிச்சயமாக உண்டு. அதே வயதானவர்களாக இருந்தாருன்னா பேரன் பேத்திகள் பார்க்கக்கூடிய தன்மைகள், இந்த மாதிரி அனைத்து விதத்திலும் குழந்தைகளால் நல்லவைகள் நடக்கக்கூடிய, குழந்தைகள் ஏற்கனவே இருந்து ஏதோ ஒரு வகையில் மன கஷ்டத்தில் இருந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போது அந்த 8ஆம் இடத்தை பார்க்கிறார் அப்படின்னா அந்த 8ஆம் இடம் என்பது சுபத்துவமாக போகிறது. அப்போ இதுவரைக்கும் ஒரு தொல்லைகள், ஒரு வலி, ஒரு வேதனை, ஒரு துக்கம், துயரம், அசிங்கம், அவமானம், இப்படி எதெல்லாம் நெகட்டிவ் இருந்து கொண்டு அதில் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தீர்களோ அது எல்லாமே விலகக்கூடிய தன்மை. ஒரு ஒளி பொருந்திய அந்த குரு அந்த 8ஆம் இடத்தை பார்த்து புனிதமாக்குவதால் நிச்சயமாக நல்லவைகள் நடக்கும். ரொம்ப நாளாக ஒரு வழக்கு இருந்ததுக்கு வழக்கு பிரச்சனை முடிவுக்கு வரக்கூடிய தன்மைகள், திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தன்மைகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தும். ஏன்னா ரொம்ப நாளாக நான் மனசில் இருக்கிற, நான் வெளிநாட்டு போய் வேலை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்ததுன்னா அந்த எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வகையில தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா 8ஆம் இடத்தை அந்த குரு பார்க்கறதுனாலையும் நீங்கள் சொந்த ஊரை விட்டு வெளியே செல்லக்கூடிய, வெளியில் போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும். உங்கள் ஊரை விட்டு அதர் டிஸ்ட்ரிக்ட் அல்லது அதர் ஸ்டேட்டில்
அப்ளை பண்ணிங்கன்னா நிச்சயமாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், பாக்கியம் சார்ந்த விஷயம், தகப்பன் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை. ஏன்னா உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது அந்த 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கார். அப்போது ஏதாவது ஒரு தொல்லைகள் 6க்குரிய உங்கள் ராசியில் இருக்கிறதுனால ஒரு தலைவலி கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும். ஏதாவது ஒரு தொல்லை உபத்திரங்கள் இருக்கிறது, சின்ன சின்ன உடல்நல தொந்தரவுகள். உங்கள் ராசிநாதனும் செவ்வாய் மறைஞ்சிருக்கார், 6ஆம் இடத்தில் கேது இருக்கு, என்னமோ வேலை செய்யுது அப்படின்னு போய் பார்க்கும்போது, ஆஸ்பத்திரியில் பார்க்கும்போது அது ஒன்றுமே இல்லை அப்படின்னு காமிக்கும். ஆனால் ஏதோ இருக்கிற மாதிரியான ஃபீலிங்கை கொடுத்து கொண்டிருக்கும். பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போவதில்லை இந்த வைகாசி மாதத்தினுடைய பிற்பகுதியிலிருந்து அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலே 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார். அப்போ 4ஆம் அதிபதி வலிமை பெற்றால் உங்களுடைய மனசு வலிமையாக வேலை செய்யும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே சந்திரனாக இருக்கார் அல்லவா, அங்கே 4ஆம் அதிபதிங்கிறது வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அந்த இடத்தினுடைய அதிபதி அல்லவா, அப்போ வீடு வாங்கக்கூடிய யோகமும் இந்த மாதம் இருக்கிறது. புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம். ஏன்னா சுக்கிரனுங்கிறது வீட்டுக்கு காரகன், வாகனத்துக்கு காரகன். அவர் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கக்கூடிய மாதத்தில் நீங்கள் நினைத்தவாறு இடம், வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கிறதுனால அந்த செவ்வாய் என்பது உங்களுக்கு நிலக்காரகன் அல்லவா, ஸோ அவரும் வலிமையாக இருக்கார். செவ்வாய்ங்கிறது விளையாட்டு துறையில் ஈடுபாடு ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும். உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட அந்த தொழிலை நடத்தி விடுபவர்களுக்கும் விளையாட்டு துறையில் இருக்கின்றவர்களுக்கும் கூடுதல் வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக தென்படுகிறது. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் 12ல் போய் மறைஞ்சிருக்கிறதுனால உங்கள் ராசிநாதனுடைய தெய்வம் என்று சொல்லக்கூடிய முருகரை சென்று ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை என்று வழிபடும் போது நிச்சயமாக மனதில் இருந்து வந்த அத்தனை விதமான குழப்பங்கள், இடர்பாடுகள் நீங்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ரிஷபராசி அன்பர்களே, கிருத்திகை 2, 3, 4 நட்சத்திர பாதங்களையும், ரோகிணி 4 பாதங்களையும், மிருகசீரிடம் 1, 2 ஆக இந்த 9 நட்சத்திர பாதங்களை உள்ளடக்கிய உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, முதலில் வேலை, தொழில், வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம், மூல திரிகோணம் பலம் பெற்று வலிமையாக இருக்கார். அப்போது இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான். அந்த சனி பகவான் நல்லா இருக்கார், வேலை கிடைக்கும், வேலையில் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை, வேலையில் இடமாற்றம் கிடைக்கக்கூடிய தன்மை, ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், புதிதாக தொழிலை தொடங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. ஆனால் 8ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியிலே போய் இருக்கார் அல்லவா, அப்போ 8ங்கிறது ஒரு வலிவேதனை அல்லவா, அப்போ ஏதாவது ஒரு சங்கடத்தை தரக்கூடிய தன்மை, எதிர்மறை எண்ணங்கள், நெகட்டிவ் தரக்கூடிய தன்மை. அதே சமயத்தில் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலே உங்கள் ராசிநாதன் 12ல் போய் மறைஞ்சிருக்கார். அப்போ ஒரு எதிர்மறை எண்ணங்கள், ஒரு கன்ஃபியூஷன், ஒரு அழுத்தம், பிரஷர் இருக்கக்கூடிய தன்மை. ஆனாலும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில், அதாவது 6ஆம் தேதிக்கு அப்புறம், வைகாசி மாதம் 6ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிநாதன் ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று வலிமையாக உட்கார்ந்திருக்கார் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் குரு பகவானுங்கிறது 11ஆம் அதிபதி இல்லவா, அப்போ லாபஸ்தானாதிபதி உங்கள் ராசியில் இருக்கும்போது உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தனை எல்லாம் லாபத்தை நோக்கிய தன்மை. அப்போ இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் இருந்து உங்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகள், சிந்தனைகள் எல்லாமே லாபத்தை நோக்கிய தன்மை, தொழிலில் அபிவிருத்தி செய்யக்கூடிய தன்மை, தொழிலில் மாறக்கூடிய தன்மை, தொழில் மூலமாக பாக்கியத்தை தரக்கூடிய அத்தனை அம்சங்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் இனிதே நடைபெறுமா அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த வைகாசி மாதம் 6ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன், உங்கள் ராசிநாதனான சுக்கிரன் உங்கள் ராசியில் வந்து அமர்ந்து கொண்டு 7ஆம் இடத்தை பார்க்குறார். திருமணஸ்தானத்தை பார்ப்பது உங்களுக்கு சிறப்பு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சனி பகவானும் அந்த 7ஆம் இடத்தை பார்த்துட்டு சில தொந்தரவு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்தார் அல்லவா. இப்போ இந்த மாதத்தில்
உங்கள் ராசிநாதனான சுக்கிரன், களத்திரக்காரகனான சுக்கிரன் திருமணஸ்தானத்தை பார்ப்பதும், குரு பகவான் உங்கள் ராசியிலேயே அமர்ந்து கொண்டு 7ஆம் இடமான திருமணஸ்தானத்தை பார்ப்பதும் நிச்சயமாக உங்களுக்கு வரன்கள், அதாவது இதுவரைக்கு திருமண வரன் செட்டில் ஆகலை, இதுவரைக்கும் ஒரு திருமணமே ஆகலை, எத்தனையோ வரனை பார்த்து தட்டி கழித்து போய்கொண்டே இருக்கிறது, எனக்கு வயதாகி கொண்டே இருக்கிறது, அதற்கான தன்மையே வரலை அப்படின்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு நிச்சயமாக இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு அனைத்து விதமான அனுகூலங்கள், திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் உங்களுக்கோ உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ நிகழக்கூடிய தன்மை சிறப்பாக இருக்கிறது என்பதை உறுதியாக சொல்லலாம். தனம் சார்ந்த விஷயங்கள், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்களுக்கு தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் 12ல் போய் மறைஞ்சிருக்கார். ஆனால் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில், அதாவது வைகாசி 18க்கு அப்புறம் உங்கள் ராசியிலே வந்து அமர்கிறார். அப்போ குரு பகவான் தனக்காரகன், லாபஸ்தானத்தின் அதிபதியான அந்த குரு பகவானோட தனஸ்தானாதிபதி இணைவு பெற்றிருக்கக்கூடிய இந்த மாதத்தின், அதாவது இந்த 18 வைகாசி 18 மே மாதம் 31க்கு அப்புறம் உங்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம் இருக்கிறது. செய்யக்கூடிய தொழில்கள் மூலமாக லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, அதுவும் குறிப்பாக தன்னுடைய புத்தி அறிவை வச்சு செய்யக்கூடிய, முதலீடு போடாமல் செய்யக்கூடிய தொழில் மூலமாக நல்ல வருமானம் பெறக்கூடிய தன்மை. எப்படி பேசணும், ஒரு தொழிலுக்கு ஒரு டீல் எப்படி பேசணும், அது கச்சிதமாக பேசக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜிக் பிளான் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இன்னாருக்கு இவருக்கு இப்படித்தான் பேசணும், இப்படி பேசினா நமக்கு அனுகூலம் உண்டு அப்படிங்கிற அந்த தன்மை இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால மனம் நன்றாக இருக்க போகிறது, தைரிய வீரியம் இருக்கிறது, எதையும் சாதிக்கலாம், எதையும் செய்யலாம் என்கின்ற உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய அற்புத தன்மை இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒரு வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறதா, ஒரு சொத்து வாங்கக்கூடிய தன்மை இருக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது, 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா குருவோட இணைஞ்சிருக்கார். அப்போ குருவும் சூரியனும் இணைந்து சிவராஜ யோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனாலையும், வீட்டுக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கக்கூடிய தன்மையும், அதே சமயத்தில் செவ்வாயும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் ஆட்சி பலத்தோட 12ஆம் இடத்தில் வந்து அமர்கிறது. அப்போது செவ்வாய்ங்கிறது நிலக்காரகன் அல்லவா, அப்போ வீடு மனை இடம் வாங்கக்கூடிய அத்தனை யோகங்களும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அதே சமயத்தில் வாகனம் வாங்கக்கூடிய தன்மை, வாகனம் அப்படின்றது சொகுசு வாகனங்கள் வாங்கக்கூடிய, உங்கள் மனசுக்கு பிடித்த வாகனங்கள், இதுவரைக்கும் 2 வீலர் தான் வச்சுருக்கிறேன், ஒரு வாகனம் வாங்கணுங்கிற கனவு ரொம்ப நாளாக இருக்குது, அந்த கனவு நிறைவேறக்கூடிய தன்மை. ஏன்னா உங்கள் ராசிநாதன் சுக்கிரன், வாகனத்துக்காரகனான சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய தன்மை. அதே சமயத்தில் குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தருமா அப்படின்னு பார்க்கும் பொழுது, இதுவரைக்கு குரு பகவான் 12ல் இருந்தார், விரயஸ்தானத்தில் இருந்தார். குழந்தை காரகன் 12ஆம் இடத்தில் இருக்கும்போது சில தடைகளை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்திருக்கும். இப்போ குரு பகவான் உங்கள் ராசியிலே வந்து அமர்ந்து, குரு பார்த்தால் கோடி நன்மை என்கின்ற விதத்தில் பார்க்கும்போது, அந்த குரு பகவான் தனது 5ஆம் பார்வையாக எங்கே பார்க்கிறார் அப்படின்னா 5ஆம் இடமான குழந்தை ஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ குழந்தை ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூல வாய்ப்புகளை கொடுக்கும். அதுவும் குறிப்பாக இந்த மாதத்தில் புதன், 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் இந்த வைகாசி 18ஆம் தேதி, அதாவது மே மாதம் 31ஆம் தேதி குருவோட இணைவு பெறுகிறது. அப்போ அந்த புதன் குரு இணைவு பெற்று உங்க ராசியிலேயே இருந்து அந்த குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்க்குறார்லவா, குழந்தை நிச்சயமாக உருவாக்கக்கூடிய, சுப செய்தி கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு அமைகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். அங்கே கேது இருக்கார் அல்லவா, அப்போ அந்த கேதுங்கிறது ஒரு தடை தான். அந்த கேது மருத்துவத்துக்கு காரகன். அப்போது இப்போது ஒரு கடந்த 1 வருடமாகவே ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போனோம், அந்த ட்ரீட்மெண்ட் கூட சக்ஸஸ் ஆகலைன்னா இந்த மாதம் ட்ரீட்மெண்ட்டில் சக்ஸஸ் ஆகக்கூடிய
வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும். என குரு அந்த கேதுவோட பார்த்து அந்த கேது இதுவரைக்கும் கொடுத்த தடையை விளக்க இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள், குரு 12ல் இருந்தார், குரு பலன் இல்லை. ஆனால் இப்போ பாருங்க, இந்த மாதத்தில் வைகாசி 6ஆம் தேதி என்று சுக்கிரன் உங்கள் ராசியிலேயே அமர்ந்து 7ஆம் இடத்தையும் பார்க்கின்ற காரணத்தால் களத்திரக்காரகன் 7ஆம் இடத்தை வலுப்பெற்று ஆட்சி பலம் பெற்று 7ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும், குரு பகவான் அந்த கடவுளுக்கு அனுகிரகம் பெற்ற அந்த குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்க்கிறார் அல்லவா, அப்போ திருமண தடை விலக இருக்கிறது. இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு நல்ல செய்திகள் உங்கள் வீட்டில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் உறவுகளில் ஒரு நல்ல செய்திகள் கொடுக்கக்கூடிய தன்மை. அது இதுவரைக்கும் கடந்த 1 வருடங்களாகவோ எத்தனையோ வரன்களை பார்த்தேன், செட் ஆகலை, என்னுடைய ஸ்டேட்டஸ் தகுந்த மாதிரி அமையலை, ஏதோ ஒரு தடை கொடுத்து தள்ளிக்கொண்டே போய் கொண்டிருந்த இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் எல்லா விதத்திலும் சுப காரியங்கள் செட்டில் ஆகக்கூடிய தன்மை, இன்னாருக்கென்று இவர் என்று அந்த 2 பேருக்கும் இணையக்கூடிய தன்மை, அதாவது நிச்சயதார்த்தமாகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். இதுவரைக்கும் ஒரு பாக்கியமே கிடைக்கல, எது எடுத்தாலும் தடங்களாக இருக்கு, நல்லவைகள் நடக்கல, ஒரு செல்வ பாக்கியம் எனக்கு கிடைக்கல, குழந்தை பாக்கியம் கிடைக்கல, திருமண பாக்கியம் கிடைக்கல, இந்த மாதிரி எந்தெந்த பாக்கியத்தை இழந்து கொண்டு இருந்தீர்களோ அந்த பாக்கியம் இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கப் பெறுகிறது. என 9ஆம் இடம் என்பது தான் பாக்கியஸ்தானம். அந்த பாக்கியஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கின்ற காரணத்தாலும் அந்த பாக்கியஸ்தானத்தை அந்த குரு பகவான் லாபஸ்தானத்தின் அதிபதியான குரு பகவான் பார்க்கறதுனால என கடந்த காலத்தில் எதெல்லாம் தடைபட்டு கொண்டிருந்ததோ அந்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள், வேலையில் ஒரு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கல, வேலையில் ஒரு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஊதிய உயர்வு, அதிகாரம் சார்ந்த விஷயங்கள், அரசியல்வாதிகளுக்கு திடீரென்று பதவி கிடைக்கக்கூடிய தன்மைகள், இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. வெளிநாட்டு யோகம், ராகு 11ல் உட்கார்ந்திருக்கார், வெளிநாட்டு யோகம் என்பது உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். நீங்கள் சொந்த ஊரை விட்டு வெளியே செல்லக்கூடிய பாக்கியங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்று உங்களுக்கு பிடித்த மகாலட்சுமி அம்மனை வழிபடுவது அனைத்து விதத்திலும் உங்கள் எண்ணம் செயல் சிந்தனைக்கு சிறப்பாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மிதுன ராசி அன்பர்களே, மிருகசீரிடம் 3, 4 நட்சத்திர பாதங்களையும், திருவாதிரை 1, 2, 3, 4 நட்சத்திர பாதங்களையும், புனர்பூசம் 1, 2, 3 ஆக இந்த 3 நட்சத்திரங்களையும் 9 நட்சத்திர பாதங்களை கொண்ட உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, அதுவும் குறிப்பாக தொழில் சார்ந்த விஷயங்கள், வேலை வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 12ஆம் இடத்துல போய் அமர இருக்கிறார். அப்போ 10க்குரியவன் 12ல் மறைகிறானே, அப்போ தொழில் ரீதியில் வேலை ரீதியாக ஏதாவது ஒரு இடைஞ்சல் கொடுத்துரு விடுமோ என்கின்ற ஐயப்பாடு ஒரு சிலருக்கு இருக்கும். அப்படி இல்லை. ஏன்னா 10க்குரியவன் தனக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறனாக ஒரு தொழிலில் இருக்கிறீங்கன்னா இன்னும் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய எண்ண ஓட்டங்களை உருவாக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வேலையில் இருப்பவர்களுக்கும் கூட பார்த்தீங்கன்னா வேற இடத்துல போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு. அப்போ வேற இடத்துல என்ன, நீங்க இருக்கக்கூடிய இடத்திலிருந்து தூரதேச பிரயாணங்களுக்கு செல்லக்கூடிய யோகங்கள், அதாவது வெளிநாட்டு யோகம் என்பது நிச்சயமாக இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தும். அதாவது ஒரு தகவல் தொடர்பு துறை, கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் இந்த மாதிரியான தன்மையில் இருப்பவர்களுக்கு நான் ஒரு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் என்கின்ற நெடு நாட்களாக உங்களுக்குள்ள அந்த கனவு இப்போ இந்த மாதத்திலிருந்து நிறைவேறப் போகிறது என்பதை உறுதியாக அழுத்தமாக ஆணித்தரமாக சொல்லலாம். ஆனால் 10ஆம் இடத்தில் ராகுவும் செவ்வாயும் இணைவு பெற்றிருக்கல்லவா, அந்த செவ்வாய்ங்கிறது யாரு, 6க்குரியவன், கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடிய செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் கோபதாபங்கள், அதாவது ஒரு தொல்லைகள் இருக்கிறது. வேலை சார்ந்த விஷயத்தில் ஒரு திருப்தி இல்லாத தன்மையை குறிக்காமிக்கிறதுனால
கொஞ்சம் கோபம் ஆக்ரோசத்தை கட்டுப்படுத்தணும். அவசரப்பட்டு ஆக்ரோசப்பட்டு வேலையை விட்டுவிடக் கூடாதுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இது எது வரைக்கும் அப்படின்னா இந்த வைகாசி மாதம் 19ஆம் தேதி வரைத்தான். அதாவது ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரை அந்த செவ்வாய் பகவான் 10ல் இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு அலைச்சல் திருச்சல் ஒரு டென்ஷன் இருக்கக்கூடிய தன்மை. அதற்கப்புறம் உங்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய தன்மை. 10ல் ராகு இருக்கிறதுனாலையும் அந்த 10க்குரியவன் 12ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தாலும் உங்கள் ராசிநாதனான புதன் பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருந்து இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது வைகாசி 18ஆம் தேதிக்கு அப்புறம் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த வெளிநாட்டு எண்ணங்கள் அந்த வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட யோகங்கள் என்பது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதுவரைக்கும் ஒரு வேலை கிடைக்கல, கடந்த 2-3 மாதங்களாக எனக்கு ஒரு நல்ல வேலை அமையல அப்படின்னு இருக்கின்ற இந்த மிதுன ராசி என்பர்கள் இப்போ நீங்க சொந்த ஊரை விட்டு வெளியே செல்லக்கூடிய வெளியில் அப்ளை பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு வேலை கிடைக்கும். எங்க அப்ளை பண்றது? உங்க டிஸ்ட்ரிக்டை விட்டு அதர் டிஸ்ட்ரிக்ட் அல்லது அதர் ஸ்டேட் அல்லது அதர் கண்ட்ரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா நிச்சயமாக வேலை உண்டு அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மாதத்தினுடைய தொடக்க நாளே அதாவது இந்த வைகாசி மாதம் 1ஆம் தேதியே அந்த 2க்குரியவன் தனத்தை கொடுக்கக்கூடிய குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய சந்திர பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார். அப்ப நிச்சயமாக பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பு. கால சக்கரத்துக்கு 2ஆம் இடத்துல அதாவது ரிஷப மனையில உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல சுக்கிர பகவான் கையிருப்பு பணக்காரகன் என்று சொல்லக்கூடியவன் உங்க ராசிக்கு யோகத்தை தரக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலத்துடன் வலிமையாக இருக்க போகிறார். எப்ப இருந்து? இந்த வைகாசி மாதம் 6ஆம் தேதியிலிருந்து. அப்ப நிச்சயமா உங்க பாக்கெட்ல ஏதாவது ஒரு ரூபத்தில் பணம் வந்து சேருங்கிறதா குறிக்காமிக்கிறது. பொருளாதாரத்தில் ஏற்றத்தை தரக்கூடிய அமைப்பு. பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல வாய்ப்புகளை தரக்கூடிய அமைப்பு. குடும்பம் சார்ந்த விஷயத்தில் குடும்பம் எல்லாமே ஒன்றிணைந்து ஒரு தொழிலை செய்யலாம் என்கின்ற அந்த எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமையிருக்கிறது. 3ஆம் அதிபதி அதாவது முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி அதை தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய அந்த சூரியன் 12ஆம் இடத்தில் மறைந்திருந்தாலும் அது குருவோடு சேர்ந்திருக்கார். அப்போ குருவும் சூரியனும் இணைந்த சிவராஜ யோகம். அப்போ ஒரு நல்ல தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. எதையும் செய்யலாம் எதையும் சாதிக்கலாம் என்கின்ற அந்த உந்துதலை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும். 4ஆம் இடம் என்பது சுகத்தை தரக்கூடிய இடம்தான். சுகஸ்தானம் அதாவது வீடு வண்டி வாகனம் இதை குறிக்கக்கூடிய தன்மை. அந்த இடத்தை குரு பகவானுடைய பார்வை பதிகின்ற காரணத்தால சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல மாதம். என்ன பண்ணலாம்? தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தொல்லைகள் விலகும். தாய்க்கும் உங்களுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடு விலகக்கூடிய தன்மைகள். ஒரு வீடு வாங்கணும் ஒரு நிலம் வாங்கணும் என்கின்ற எண்ணங்கள் இருக்கின்ற இந்த மிதுனராசி என்பர்கள் அந்த எண்ணங்கள் ஈடேறக்கூடிய தன்மை. கட்டின வீட்டை வாங்கக்கூடிய யோகம் அல்லது ஏதாவது ஒரு இடத்தை வாங்கக்கூடிய யோகம் அல்லது விவசாய நிலத்தை வாங்கக்கூடிய அந்த யோகங்கள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. வாகனத்துக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கின்ற காரணத்தால நிச்சயமாக அந்த 4ஆம் அதிபதியுடன் இந்த மாதம் சேர்க்கை பெறுகின்ற காரணத்தால நிச்சயமாக நீங்கள் ஆசைப்பட்ட வாகனத்தை வாங்கக்கூடிய யோகங்கள் சிறப்பாக இருக்கு. 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த மாதம் அதாவது வைகாசி 6ஆம் தேதியிலிருந்து ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கிறதுனால பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலப்பட போகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் தொந்தரவுகள் விலக இருக்கிறது. அதாவது இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானும் சகோதர காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாயும் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கின்ற காரணத்தாலும் அந்த சுக்கிரன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி வலிமையாக இருக்கிறதுனால இந்த சகோதர சகோதரி சார்ந்த விஷயத்தில் பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டக்கூடிய அல்லது ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு நற்செய்தி தரக்கூடிய விதத்தில் இந்த மாதம் இருக்கிறது. அதை சரியாக உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள். 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் எங்கே வந்து அமருகிறார் அப்படின்னா அமருகிறார் 11ஆம் இடத்துல வந்து அமருகிறார். 6க்குரியவன் தனக்கு 6ல் போய் மறைகிறார். அப்போ எதிர்ப்பு உங்களுக்கு மறைய போகிறது.
கடன் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், இதுவரைக்கும் பலமாக உங்களுக்கு கழுத்தை நெருக்கக்கூடிய விதத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் அது ஏதாவது ஒரு ரூபத்தில் கடனை அடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் இருந்தவர்கள் அல்லது அதற்குண்டான ஒரு மன வலியோடு இருந்தவர்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய தன்மையில் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. ஏழுக்குரியவன் திருமணஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் 12இல் போய் மறைந்திருந்தாலும் அது சுக்கிரனோடு சேர்ந்திருக்கார். களத்திர காரகனோடு சேர்ந்திருக்கிறதுனால திடீர் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உங்கள் முயற்சி எடுத்தால் ஒரு நல்ல தசாபுத்தி உங்களுக்கு நடக்குமேயானால் உங்களுக்கு சுப காரியங்களுக்கு எந்த பங்கமும் ஏற்படுத்தாது. 8ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய வலி, வேதனை, துக்கம், துயரம் மற்றும் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அந்த சனி பகவான் வலிமையாக தனக்கு 2ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோட மூல திரிகோண பலத்தோட வலிமையா இருக்கார். அப்ப எதிர்பாராத விதத்தில் தனவரவு உண்டு அப்படிங்கிறதையும், தனக்காரகனுடைய தனது 9வது பார்வையாக அந்த 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஏதாவது ரூபத்தில் ரொம்ப நாளாக கொடுத்து வைத்திருந்த பணம் அல்லது வரவேண்டிய பணம் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு வரக்கூடிய தன்மை, இன்சூரன்ஸ் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தொல்லைகள் விடுபட்டு அந்த இன்சூரன்ஸ் பணமும் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகங்கள், வெளிநாட்டிலிருந்து பணம் வரக்கூடிய தன்மைகள், இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார். அப்போ சனி பகவான் அங்கே வலிமையாக இருக்கிறார். யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா சனியினுடைய காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய தொழில்கள் மூலமாக இரும்பு சம்பந்தப்பட்ட துறை, மெக்கானிக் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரியான துறைகள் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் கூடுதல் வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது. ஸோ ஆயுள் காரகன் வலிமையாக இருக்கிறதுனால எவ்வளவு பெரிய உடல் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவுகள், பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த மாதம் அது சரி செய்யக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. அது குறிப்பாக தாயின் உடல் நலத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய தன்மை, சின்ன சின்ன கால் சம்பந்தப்பட்ட மூட்டு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக இருந்தவங்க கூட இப்போ அதிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு புதன்கிழமை என்று அல்லது உங்களுடைய எந்த ஜென்ம நட்சத்திரத்தில் பிறந்தீர்களோ ஸோ அன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கின்ற மீனாட்சி அம்மனை சென்று வழிபடும் போது நிச்சயமாக உங்களுடைய மனம், உங்களுடைய எண்ணம், செயலில் இருந்து வந்த அத்தனை விதமான பிரச்சனைகள் விலகுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. கடகராசி அன்பர்களே, புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 1, 2, 3, 4 நட்சத்திர பாதங்களையும், ஆயில்யம் 1, 2, 3, 4 ஆக இந்த 3 நட்சத்திரங்களையும் 9 நட்சத்திர பாதங்களை உள்ளடக்கிய உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதனான சந்திரன் இந்த வைகாசி மாதம் 1ஆம் தேதியே ஆட்சி பலத்துடன் வலிமையாக இருக்கார். அப்போ ராசிநாதன் நல்லா இருக்கார். தொழில் சார்ந்த விஷயம், வேலை சார்ந்த விஷயம் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் தனக்கு 12ஆம் இடமான 9ஆம் இடத்தில் ராகுவோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கார். அப்போது வேலையில் சில அழுத்தம், ப்ரெஷர்களை கொடுக்கக்கூடிய தன்மை. என கடந்த 2-3 மாதங்களாக உங்கள் 10ஆம் அதிபதி சனியுடனும் ராகுவோடனும் இணைந்து கொண்டு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிறது. வேலை சார்ந்த விஷயம், தொழில் சார்ந்த விஷயத்தில் அழுத்தம், பிரஷர், டென்ஷன் அப்படிங்கிறது இருந்து கொண்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக உங்களுக்கு தொழில் காரகனான சனி பகவான் 8ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறதுனால ஏதாவது ஒரு ரூபத்தில் வேலையில் தொல்லைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கு. ஒரு சிலருக்கு வேலை கூட இழந்துவிட்ட காரணங்களும் உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் உண்டு. அதாவது தொந்தரவால வேலை இழந்தவர்களும் உண்டு. ஆனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். இந்த மாதம் நிச்சயமாக, அதாவது சொல்லப்போனால் வைகாசி 19ஆம் தேதி
ஜூன் மாதம் 1ஆம் தேதி அன்று 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கக்கூடிய தன்மையிலும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் குரு பகவானும் சூரியனும் சுக்கிரனும் இந்த 4 கிரகங்கள் இணைந்திருக்கிறதுனால தொழிலில் மேன்மைகள் நடக்கக்கூடிய தன்மை, இதுவரைக்கு ஒரு லாபமே கிடைக்கல என்று இருந்தவர்கள் லாபம் கிடைக்கக்கூடிய தன்மை, ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல மாற்றம் என்பது நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லலாம். வேலை இல்லாதவர்கள், வேலை இழந்தவர்கள், வேலையால் பிரச்சனையோடு இருப்பவர்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல வேலை இந்த மாத இறுதியில் உங்களுக்கு படிப்புக்கேற்ற உங்களுடைய ஸ்டேட்டஸ் தகுந்த மாதிரி வேலை கிடைக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் தனம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பொருளாதாரம் உண்டு. குரு பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கார் அல்லவா, பாக்கியத்தை தரக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்தில் அமர்வதும் லாபஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கிற சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருப்பதும் தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் குருவும் சுக்கிரனுடன் கூடியிருப்பது நிச்சயமாக பொருளாதாரத்தை தரும், பொருளாதார ஏற்றத்தை தரும், லாபத்தை தரும். ஆனால் பணத்தை கையாளுகின்ற விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையோடு இருக்கணும். ஏன்னா 8ஆம் இடத்திலிருந்து சனி பகவான் 2ஆம் இடமான தனஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தால் யாரையும் நம்பி ஒரு முதலீடு செய்வது, அவசரப்பட்டு ஆக்ரோசப்பட்டு ஒரு முதலீடு செய்து ஒரு தொழிலை ஆரம்பிப்பது, ஸோ இந்த மாதிரியான விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையுடன் இருக்கணும். வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கவனமாக எதை வாக்கு கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுத்து விட்டு இருந்து விட்டால் நன்று. அதே சமயத்தில் குடும்பம் சார்ந்த விஷயம், ஏன்னா 2ஆம் இடம் என்பது குடும்பத்தை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா, அப்போ குடும்பம் சார்ந்த விஷயத்திலும் சில பிரச்சனைகளை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள், அதாவது ஈகோ சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கணவன் மனைவி நன்றாக இருந்தாலும் 3ஆம் நபர்கள் மூலமாக பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள். ஸோ இந்த மாதிரி 2ஆம் இடம் பாதிக்கப்படுறதுனால தனம் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குடும்பம் சார்ந்த குடும்ப உறுப்பினர்கள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையுடன் இருப்பது சிறந்தது. 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம், தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய இடத்தை அந்த குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தால் நிச்சயமாக தைரிய வீரியங்கள் எழுச்சி பெறும். என கடந்த 2 வருடங்களாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு தொல்லைகளும் பிரச்சனைகளையும் அனுபவித்து கொண்டிருந்தவர்களுக்கு இப்போ இன்னிலிருந்து இந்த வைகாசி மாதத்திலிருந்து எழுச்சியை பெறக்கூடிய தன்மை, எந்தெந்த விஷயத்தில் இழந்தீர்களோ, எந்தெந்த விஷயத்துக்காக கஷ்டப்பட்டு கொண்டிருந்தீர்களோ, இப்போ அதன் அனுபவத்தின் வாயிலாக இப்படி செய்தால் நன்று, இப்படி செய்தால் நம்ம தோத்து போவோம் ஸோ என்கின்ற அறிவினை கொடுக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. ஏன்னா அந்த அறிவுக்கு காரகனான புதன் பகவானும் இந்த மாதம், அதாவது வைகாசி மாதம் 18ஆம் தேதி 11ஆம் இடத்தில் வந்து அமர்கின்ற காரணத்தால் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல அறிவு, புத்திசாலித்தனம் மெருகேற்றக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு அமைகிறது. 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கிறதுனால சுகஸ்தானத்தை மேம்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற அமைப்பு. ஒரு வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. ஆனால் எப்போ எது வாங்கினாலும் டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்களில் சரிபார்த்து வாங்குவது தான் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தை பாக்கியம் உண்டா அப்படின்று இருக்கின்ற இந்த கடகராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் அனுகூல பாக்கியத்தை தரும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதுவரைக்கும் குரு பகவான் 10ஆம் இடத்தில் இருந்தார். இப்போ 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு தனது சப்தம பார்வையாக அந்த 5ஆம் இடத்தை பார்க்கிறார். அந்த 5ஆம் இடம் என்பது குழந்தை ஸ்தானம் அல்லவா, குழந்தைக்காரகனான குரு பகவான் குழந்தை ஸ்தானத்தை பார்ப்பதும் இந்த மாதத்தில் அந்த குழந்தை ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கார். அப்ப 5ஆம் அதிபதி ஆட்சி பலம், 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால நெடு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், அது தடை கொடுத்து கொண்டிருந்தவர்கள், அதில் பிரச்சனை கொடுத்து
கொண்டிருந்தது. அதனால் பல செலவுகள் ஏற்படுத்தி கொண்டிருந்த உங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷ செய்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது. குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மை. என 5ஆம் இடம் என்பது குழந்தைகளை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா? அந்த இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால இதுவரைக்கும் குழந்தைகளுடைய படிப்பு ஒரு சுமாராக இருந்தவன் கூட இந்த வருடம் இந்த மாதத்திலிருந்து நல்ல படிக்கக்கூடிய தன்மை, குழந்தைகளுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய தன்மை, பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்போ அதற்கு தீர்ப்பதற்கு அடித்தளம் போடக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. 6ஆம் இடம் என்பது கடன், நோய் எதிர்ப்பு, பகையை தரக்கூடிய இடம் அல்லவா? அந்த இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் எங்க அமர்ந்திருக்கார்? 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கார். 6க்குரியவன் 11ல் இருக்கார். 6க்குரியவன் தனக்கு 6ல் இருக்கார். அப்போ கடன் இல்லாமல் இருக்கணும், நோய் இல்லாமல் இருக்கணும், எதிரிகள் இல்லாமல் இருக்கணுங்கிற தன்மை இருக்கிறதுனால இந்த கடன் சார்ந்த விஷயத்தில் கடன் பல வருடங்களாக கடன் இருந்தது, கடனை அடைக்க முடியாத தன்மையை உருவாக்கி இருந்தது. அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பர்கள் இந்த மாதத்திலிருந்து கடனை அடைக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும். கடந்த 2 வருடங்களாக எதிரி தொல்லைகளால் பிரச்சனைக்குள்ளானவர்கள், எதிரியே நமக்கு தொல்லையாக இருந்தவர்கள், இப்போ எதிரிகள் உங்களை விட்டு வெளியேறக்கூடிய தன்மைகள் அல்லது நீங்க அந்த இடத்தை விட்டு வெளியே செல்லக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தும். ரொம்ப நாளா உங்களுக்கு வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாமே இருந்தாலும் அது சொல்யூஷன் ஆகாம அப்படியே இருந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ மாறப்போகிறது. எப்படி அதை முடிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள், நிலுவையில் இருந்த விஷயங்கள் அப்போ அதை எடுத்து செயல்படுத்தி அதை ரன் பண்ணக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். 7ஆம் இடத்தை, திருமண ஸ்தானத்தை குரு பார்க்கிறார். அப்போ திருமணம் ஆன தம்பதியினர்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் என கடந்த 2 வருஷங்களாக ஏதாவது ஒரு தொந்தரவுகள் இருந்து கொண்டே இருந்திருக்கும் அல்லவா? கணவன் ஒரு சைடு, மனைவி ஒரு சைடு, அல்லது வேலை சார்ந்த விஷயம், இப்படி ஏதாவது ஒரு 7ஆம் இட பாதிப்புகளை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ அந்த குருவினுடைய பார்வையால் சுபத்துவமாக போகிறது. கணவன் மனைவி பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும். திருமண தடை இருந்தவர்களுக்கு, ஏன்னா 2 வருஷமாக திருமண தடை இருந்தது, இப்போ அந்த திருமண தடை விலக ஆரம்பிக்கிறது. இந்த வைகாசி மாதத்தில் இருந்து கூட்டு தொழில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய சந்தர்ப்பங்கள், 8க்குரியவன் 8ஆம் இடத்தில் இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாக்கும். 8ங்கிறது ஒரு வலிவேதனை கொடுத்தாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம்ங்கிறதுனால எதிர்பாராத விதத்தில் சில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். 9ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால அந்த தந்தையினுடைய தந்தை சார்ந்த விஷயத்தில், பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையோடு இருக்கணும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 5ஆம் அதிபதியாக இருந்து அங்கே ராகுவோடு சேர்ந்து இருக்கிறதுனால இந்த குழந்தைகளுக்கு சின்ன சின்ன உடல்நல தொந்தரவு வருவதற்கான வாய்ப்புகள் இது எதுவரைக்கும் இருக்குது அப்படின்னா இந்த மாதம் வைகாசி 19ஆம் தேதி வரைக்கும் தான் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கிறது. அதற்கப்புறம் உங்களுக்கு நன்றாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள். 9ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால ஒரு சிலர் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும். வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய தன்மை, உயர்கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சிறப்பாக இருக்கிறது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தன்னுடைய புத்தி அறிவை வச்சு செய்யக்கூடிய தொழில்கள், கன்சல்டன்சி சார்ந்த துறையாக இருந்தாலும் சரி, சொல்லிக் கொடுத்தல் போதனைகள் செய்வது, சட்டம், நீதித்துறை, ஸோ இந்த மாதிரியான மஞ்சள் நிறம் சம்பந்தப்பட்ட பொருள்களை கையாளக்கூடிய துறைகளாக இருந்தாலும் உங்களுக்கு கூடுதல் வளர்ச்சி தரக்கூடிய தன்மை. சுக்கிரன் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கிறதுனால கலைத்துறை சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். அதே சமயத்தில் உங்களுக்கு அஷ்டம சனி ஓடிக்கொண்டிருக்கிறதல்ல, அப்போ யாருக்கு அதிகமான மன உளைச்சல் அப்படின்னா குறிப்பாக இப்போ பூசம் நட்சத்திரங்களுக்கு பெரிய தொல்லையிலிருந்து விடுபட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் பூசம் நட்சத்திரத்தில் இருந்தவர்களுக்கு இப்போ படிப்படியாக 90% தொல்லைகள் முடிந்து விட்டது. இப்போ ஆயில்யம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும்
கவனமாகவும் எதையும் சிந்தித்து செயல்படணுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு சனிக்கிழமை என்று ஆஞ்சநேய பகவானை சென்று வழிபடுவது அனைத்து விதத்திலும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த வைகாசி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் தான். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் அப்படின்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னா ஒவ்வொருடைய தசாபுத்தி கிரகங்களுடைய அமைப்புகளும் வேறுபடும். இந்த கோச்சார ரீதியான பலன்களை தொடர்ந்து 3 மாதத்துக்கு பாருங்க. ஒரு நல்ல பலன் கிடைக்கல அப்படின்னா உங்களுடைய ஜாதக அமைப்பின்படி 6, 8, 12ஆம் அதிபதிகளுடைய தசாநாதனோ புத்திநாதனோ செயல்படக்கூடிய தன்மை, அல்லது தசாநாதனுக்கு புத்திநாதனுக்கு 6, 8 அஷ்டசஷ்டாங்கமாக இருந்தால் உங்களுக்கு பலன்கள் கொஞ்சம் கூடுதல் குறைவாக இருக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும். ஒரு துல்லிய பலன் வேண்டும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது, என்ன ஆதிபத்தியத்தில் இருக்குது, எத்தனை டிகிரியில் இருக்குது, கோச்சார ரீதியாக கிரகங்கள் எப்படி இருக்குது, இப்போ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரம் சூட்சமும் நடக்கிறது என்பதை பார்த்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த வருடத்தில் சொந்த தொழிலை செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம், எந்த கோர்ஸ் படிக்கக்கூடிய விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கு, திருமணம் லேட் ஆகிட்டே இருக்கு, எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ நமக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கு, இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கு உறவுகளுக்கு ஷேர் செய்யுங்க. நம்முடைய சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.